ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் முதல்ல சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதம் 21ஆம் தேதி அதிரடியான பௌர்ணமியானது வரப்போகுது. அன்று வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம். அந்த பௌர்ணமி வந்ததுக்கு பின்னாடி கிரகநிலைகளில் பெரிய சேஞ்சஸ் ஆனது உருவாகும். அந்த சேஞ்சஸ்னால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அந்த மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தலையெழுத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போதும் அந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நவக்கிரகங்களிடையே மாற்றமானது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறிப்பிட்ட சில தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் ஸ்பெஷலான நாட்களில் ஸ்பெஷல் தாக்கம் ஏற்படும். பௌர்ணமி, அமாவாசை இதெல்லாம் சாதாரண நாட்கள் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஒரு நாட்கள். நம்மள நிறைய பேருக்கு இந்த நாட்கள் பற்றி தெரியாததுனால தான் இந்த நாட்களை சாதாரணமாகவே நம்ம கடந்து போகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம், ஆபத்து எல்லாத்துக்குமே காரணம் இது போல் ஸ்பெஷல் நாட்கள் தான். இந்த ஸ்பெஷல் நாட்களில் கிரகங்களிடையே பெரிய சேஞ்சஸ் ஆனது ஏற்படும். அது ஒரு சில நேரம் நன்மையை அபரிவிதமாக தரும், ஒரு சில நேரம் தீமையை தரும். அந்த வகையில் இப்போ ஆடி பௌர்ணமி ஜூலை 21ஆம் தேதி வரப்போகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை நாள் அதுமா வருது. அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களிடையே பெரிய சேஞ்சஸ் ஆனது ஏற்படும். அது கடகராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆடி பௌர்ணமியுடைய வழிபாடுகளும் அதனால் கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்களும் தெரியாதவங்க முதல்ல இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்குங்க. ஆடி பௌர்ணமியுடைய வழிபாடுகளும் சிறப்புகளும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். முதல்ல ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பை இப்போ ஷேர் பண்ணுறேன், முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை அணிந்து 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலை போட்டு கரு ஊமத்த பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபாடு செய்யணும். இப்படி யார் ஒருவர் நான் சொன்னதை அப்படியே செய்கிறீங்களோ எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் விலகும். பகை விலகிறது அவ்வளோ சீக்கிரம் எளிது கிடையாது. பகை விழுகணும்னா கண்டிப்பாக அதுக்கு மனசு ஒத்து போகணும். மனசு ஒத்து போகிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்குமே இருக்காது. ஏன்னா காசு, டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே ஈகோவை அதிகமாக காட்டுவாங்க. இதனால் பகை ஒவ்வொருவருக்கும் அதிகமாக இருக்கும். அப்படி பகை இருக்கக்கூடிய மனசில் பகையெல்லாம் கரைஞ்சி எல்லாமே சரியாவதற்கு ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு நான் சொன்னதை அப்படியே செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் அந்த பகை விலகுதா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள், நல்லது நடக்கும். அதே போல் ஒவ்வொரு மாத பௌர்ணமி என்றும் விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுவதால் நற்பலன்களை நம்ம வாழ்க்கையில் அடைய முடியும். அதுவே ஆடி மாத பௌர்ணமினா இன்னும் ஸ்பெஷலு. ஆடி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றினால் வளமும் நலமும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பெற முடியும், அதுதான் உண்மை. அதே போல் பௌர்ணமி விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். பௌர்ணமியில் பொதுவாக அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படும். அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை, அன்னதானம் ஆகியவை நடைபெறும். அதில் நம்மளால் முடிஞ்சதை அந்த நாள் அன்னைக்கு நாம் செய்யலாம். இல்லை நாம் போய் பூஜையை பார்த்தா கூட புண்ணியம். பௌர்ணமி என்று விரத முறை மேற்கொள்வது ரொம்ப முக்கியம். விரத முறை மேற்கொள்வதற்கு சில கண்டிஷன் இருக்குது. பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரத முறை மேற்கொள்ளணும். மாலையில் கோவில்கள் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்யணும். வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல்களை பாராயணம் செய்யணும். இல்லைனா அம்மன் குறித்த பாடல்கள் பாராயணம் செய்கிறத கேட்கணும். அதே போல் ஆடி மாத பௌர்ணமியானது பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் வரும். ஆடி பௌர்ணமி என்று இதனால் திருமாலை வழிபாடு செய்திங்கன்னா சிறப்பு பலன் கிடைக்கும். மேலும் இந்த தினத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்திங்கன்னா பதவி கூட உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்கும். புண்ணிய மெயினாக கேட்டோம். அதே போல் இந்த பௌர்ணமியில் கிரிவலம் செய்வது சிறப்பானது. மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும் போது ஆன்ம பலமும் தேக பலமும் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிரிவலம் மேற்கொள்வதையும் மிஸ் பண்ணிடாதீங்க.
இந்த ஆடி பௌர்ணமிக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குங்க. இந்த ஆடி பௌர்ணமி சிறப்புகள் எல்லாம் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் ஆடி பௌர்ணமி சிறப்பை முதல்ல ஷேர் பண்ணேன். இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி எந்த மாதிரியான பலன் வந்து கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதாவது கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காம தங்களது விருப்பப்படி எதையும் செய்வாங்க. இந்த மாதிரியான டைம் உங்களோட விஷயங்களை குடும்பத்துக்கிட்ட திணிக்க வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவங்க நீங்கள் கூறுவதை ஏற்காமல் நடக்கும்போது அதுவே உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் மேற்கொண்டு திணித்து அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்லி அது பெரிய பிரச்சனையில் முடியும். அதனால் எதையும் திணித்தாமல் இருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் உங்களுக்கு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் தாராளமாக உங்களுடைய சக்திக்கு ஏற்ப பண்ணுங்க. அப்புறம் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா சரக்குகள் போகும்போது நிறைய பிரச்சனை போகிற மாதிரி இருக்குது. அதனால் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்க இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு சரக்குகளை அனுப்பும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக அனுப்பணும். அனுப்பக்கூடிய சரக்குகள் கரெக்டாக இருக்குமா, அனுப்பக்கூடிய சரக்குகள் வந்து கரெக்டாக போய் சேருமா இப்படிங்கிறத எல்லாமே வந்து செக் பண்ணும், நிறைய ஃபாலோ பண்ணும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் எதிலையும் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களோடு அனுசரித்து செல்லுவாங்க. இந்த ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுனால உங்கள் நட்சத்திரக்காரங்க கடகராசிக்காரங்க ஹாப்பியாக இருக்கலாம். அப்புறம் விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள நேரிடும். அந்த மாதிரி கலந்து கொள்ள நேரிடும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு புதிய வேகத்தை கொடுக்கும். அதனால் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போதே இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு கலந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் மனவிட்டு பேசுங்க. நிறைய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. மனவிட்டு பேசி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ள நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் மன வருத்தம் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் உங்களுக்கு நீங்கும். ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து சூப்பராக மாறும். அதே போல் கடகராசிக்காரங்க ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னா, பிள்ளைகளுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. உங்களுடைய பிள்ளைகள் உடல்நிலையில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பிள்ளைகளுடைய உடல்நிலையில் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். திறமையாக செயல்பட்டிங்கன்னா காரிய வெற்றி காண்பீங்க. ஸோ திறமையாக செயல்படுவதை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக திறமையாக செயல்பட பாருங்கள். அப்புறம் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடும். மனதைரியம் மெயினாக வந்து கூடும். மதிப்பு மரியாதை கூறுறதுனால இந்த மரியாதையை கொண்டு நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதை எல்லாமே இந்த ஆடியுடைய பௌர்ணமிக்கு பிறகு முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஸோ கடகராசிக்காரங்க ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி ரொம்ப தலையெழுத்து மாறக்கூடிய பௌர்ணமி என்று சொல்லலாம். ஆக மொத்தம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் நட்சத்திர வாரியாக இப்படி தான் பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஸ்ரீ பெருமாளை வழிபாடு செய்து முடிக்கணும். அதாவது பெருமாள் வழிபாடு செய்து அந்த நாளை முடிக்கணும். அப்படி செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து ஓரளவு குறையும். ஸோ ஆடி மாதம் நீங்கள் பௌர்ணமிக்கு பிறகு பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான். ஸோ இந்த வீடியோவில் ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பையும் ஆடி பௌர்ணமியில் கடகராசிக்காரங்க உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தலையெழுத்து மாறுவதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.